வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சென்டெக்ட் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் பி. பச்சைமால் அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பொறியியல் படித்த இளையோர் வேளாண்மையில் புதிய வடிவம் தர முனைப்பு காட்டுதல் எப்படி என்பதை கூறுகிறார் சிஜி அம்ரீஷ். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளுக்கான அவசர கால முதலுதவி சிகிச்சைகள் என்னென்ன என்பதை விவரிக்கின்றார் டாக்டர் எம். சிஜி சைமன். தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் இயந்திரங்களை பயன்படுத்தி வெற்றி கண்ட வேளாண்மையாளர் சிஜி அம்ரீஷ். இவர் மதுரை விஸ்வநாதபுரம் விவசாயி ஆவார். மதுரை வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களில் இயந்திரங்கள் மூலம் உள்ள பயன்கள் குறித்த தொழில்நுட்பங்களை பின்பற்றி தனது பொருளாதாரத்தை உயர்த்து கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வேறு இடத்துல மற்ற கம்பெனியில் போய் வேலை பார்க்காம எங்கள் அப்பா அம்மாவோட ஆரம்பித்த பிஸ்னஸில் நான் மிஷினரிஸை எப்படி டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்காக இந்த மிஷினரிஸை நான் இது பண்ணியிருக்கேன். இது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டு. இந்த இதில் நம்மளுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே இன்வென்ட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணதில் 2 மிஷின் இருக்குது. குக்கிங் வெசல், டேம்பரின் கிரைண்டிங் மிஷின், டேம்பரின் ஸ்குவீசிங் மிஷின், இந்த பீலிங் மிஷினும் இது பண்ணது. பேக்கிங் மிஷினில் மற்ற இன்ஜினியர்ஸோட இதுவும் என்னோட ஐடியாவும் ரெண்டுமே சேர்த்து இது பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. இது கார்லிக் அண்ட் ஆனியன் பீல் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுற மிஷினு. இதில் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே போடுறோம். நம்ம இந்த ப்ராடக்ட் இதில் போடுறப்ப ஹை ப்ரெஷர் ஏர் மூலமாக இந்த நம்ம ஆனியனும் சரி கார்லிக்கும் சரி பீல் ஆகி வெளியே வரும். ப்ராடக்ட் இங்கே போடுவோம். பீல் ஆகி வர்றது இந்த சைடு கீழே வரும். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு வெளியே போயிடும். இந்த ஏர் ப்ரெஷர் வர்றது 3 சிலிண்டர் இன்ஜின்லேருந்து கம்ப்ரஸர்லேருந்து ஹை ப்ரெஷர் ஏர் வருது. அந்த ஏரில் இருக்கிற மாய்ஸ்சர், வாட்டர் கண்டென்ட், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஆயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு சப்ஃபில்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூல் பண்ணுறதுக்கு ரெஃப்ரிஜரேட்டரும் இருக்குது. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணும்னா ஏரில் இருக்கிற ஹாட் எல்லாம் குறைச்சி 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைச்சி கூல் ஏர், நம்மளுக்கு பியூர் ஏர் இங்கே மிஷினுக்கு அனுப்பும். அப்படி அனுப்புகிறனால இந்த நம்ம உரிக்கிற கார்லிக்கும் சரி ஆனியனும் சரி 7 டேஸ் வரைக்கும் ராட்டன் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம கார்லிக்கை பீல் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பல்வரைசரில் நம்ம
கிரைண்ட் பண்ணுறோம். அப்படி கிரைண்ட் பண்ணுறது வந்து இந்த பிளேட்ஸ் மூலமாக கிரைண்ட் ஆகி நம்மளுக்கு பேஸ்ட் ஃபார்மாக வெளியே வரும். அது வந்து நம்ம இதில் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நீட்டாக கிடைக்கும். நம்ம மற்ற மிக்சியில் அரைக்கிறத விட இதில் வந்து நம்ம நல்ல ஃபைன் நீட் பேஸ்ட்டாக வெளியே வரும். பவுடர் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இதுவும் பல்வரைசர் தான். இது வந்து எஸ்எஸ்சில் பண்ணது, இது வந்து எம்எஸ்சில் பண்ணது. இது வந்து நம்ம பவுடர் ஃபார்ம், இந்த டர்மரிக் சில்லி பவுடர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மிஷின் இது. இது வந்து பேக்கிங் மிஷின், நம்ம ப்ராடக்டை பேக்கெட் பண்ணுறதுக்கு. இது ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்கும், ஆயில் வந்து இங்கே இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து நம்ம இப்போ உள்ளே வந்து பேக்கெட்டில் வந்து இதாகி இங்கே சீல் ஆகிட்டே வந்துடும். டேமரின் கிரைண்டர் மிஷின், இது வந்து நம்ம டேமரிண்டை வந்து சிங்க் பண்ணி வச்சு அதை நம்ம கிரைண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஃபார்மாக இந்த சைடு வெளியே வரும். நம்ம கிரைண்ட் பண்ண டேமரிண்டை வந்து இந்த மிஷினில் போட்டு நம்ம ஸ்குவீஸ் பண்ணுறோம். அந்த ஸ்குவீஸ் பண்ணுறதுல வந்து நம்ம பல்ப் வந்து ஸ்ப்ரே ஆகி வெளியே வந்து இந்த சைடு கீழே வந்துடும். அந்த டேமரினில் இருக்கிற வேஸ்ட்டு அப்படியே இதுலேயே அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுடும். நம்மளுக்கு பியூர் பல்ப்பு மட்டும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம இந்த குக்கிங் வெசலுக்கு இது பண்ணுவோம். இதில் வந்து பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை இதை பண்ணிவிட்டு மோர் தென் 10 hours ஆகும் இது குக் ஆகி முடிகிறதுக்கு. இந்த குக்கிங் வெசல் என்ன பண்ணும்னா ஸ்டிர் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு இது கீழே வந்து அடிபிடிக்காமல் இருந்து நம்மளுக்கு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹேண்ட் மேனுவலாக ஸ்டிர் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இந்த மிஷினரிஸ்லேருந்து இப்போ சின்ன லெவலில் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். இது இன்னும் நான் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இது எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த இது வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்களும் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க. எனக்குள்ளே நிறையா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் சிஜி அம்ரீஷ் அவர்களை 09344878761 மற்றும் 08144217060 என்ற கைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை வளர்ப்பில் விவசாயிகள் முதலுதவி சிகிச்சை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் விபத்து மற்றும் நோய்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் கால்நடைகளுக்கான அவசரகால முதலுதவி சிகிச்சைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சிஜி சைமன் அவர்கள் தரும் விளக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து குட்டி போடாமல் நிலைமைக்கு இருக்கிறது. அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் வந்து அதனுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து மிகவும் முக்கியம். ஸோ ஒரு மாடு இல்லைன்னா ஆடு குட்டி போடுற டைமில் உள்ளே இருந்து பனிக்குடம் வந்துடும். அந்த பனிக்குடம் வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த குட்டி போடலை அப்படின்னா நம்ம வந்து அடுத்துள்ள மருத்துவமனைக்கு கூட்டி போகிறது மிகவும் முக்கியம். சப்போஸ் அந்த குட்டி போடுற டைமில் ஒரு கையோ இல்லைன்னா ஒரு காலோ இல்லைன்னா வால் பகுதி வந்துச்சுன்னா நம்மளாகவே வந்து அது இழுக்கக்கூடாது. இழுத்துச்சுன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் அது ஜாம் ஆகி அந்த குட்டியும் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் இப்போ அந்த குட்டி வந்து நல்லபடியாக வெளியே வந்துச்சுன்னா முதல் முறையாக நம்ம பண்ண வேண்டியது வந்து தொப்புள் கொடி கட் பண்ணணும். தொப்புள் கொடி 1 சென்டிமீட்டர் அல்லனா 2 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எதுவும் இல்லைன்னா உப்பு தண்ணி போட்டாலே போதும். இல்லை அப்படின்னா இந்த பவுடர் அயோடின், இந்த பவுடர் அயோடின் தொப்புள் கொடியில் விட்டுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து செட் ஆகாது. இப்போ அடுத்ததான் நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட். இது வந்து எல்லா வீட்டிலையும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு கிட் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணமோ அது நமக்கு பண்ணி அந்த உயிரை காப்பாற்ற முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா காட்டன். இது எதுக்குன்னு சொன்னாச்சுன்னா இப்போ ரெனோ ஆகி அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அந்த இடத்துல வந்து டர்ட்ஸ் அழுக்கு இருந்துச்சுன்னா இது வச்சு தொடச்சிக்கலாம். அந்த காட்டன், அப்சர்பபிள் காட்டன், இது வச்சு அந்த பகுதி வந்து ரணத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த க்ரீம், ஆன்டிசெப்டிக் க்ரீம், இந்த க்ரீம் போட்டாச்சுன்னா இந்த ஹீலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும்.
அடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் க்ரீப் பேண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து எலாஸ்டிசிட்டி அதிகம். ஸோ நம்ம டைட்டாக பேண்டேஜ் போட்டாச்சுன்னா மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அப்படியே சேர்த்து பிடிச்சிடும். ஸோ இது வந்து க்ரீப் பேண்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பேண்டேஜ். அதாவது சப்போஸ் இந்த பகுதியில் ப்ளீடிங் ஆச்சுன்னா மேல் பகுதியில் நமக்கு வந்து கெட்டு போடலாம். இது வந்து பேண்டேட். இது வந்து ஆன்டிசெப்டிக் பவுடர். இப்போ குட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த தொப்புள் கொடியில் இல்லை அப்படின்னா ரணத்தில் கூட இந்த ஆன்டிசெப்டிக் போடலாம். இப்போது ஒரு ஊண்டு ரணம் வந்து ஒரு 5 நாளான ரணம் வந்து இருந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இது யூஸ் பண்ணியாச்சுன்னா இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும். அப்புறம் வந்து ரணம் ஆறுதலுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து இந்த டெம்பரேச்சர் ஹைப்பர் தெர்மியா ஹீட் ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா இந்த வெப்பம் அதிகரிச்சுன்னா இந்த ஐஸ் கட்டி வச்சுன்னா நார்மலி வந்து இது ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த ஹைப்பர் தெர்மியா வந்து நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ சப்போஸ் அதுக்கப்புறம் இந்த குட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த குட்டி வந்து நல்ல ரீதியில் இருக்கா, அதாவது உடம்பு நல்லா இருக்கா. முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அட்ரிஷியானை அப்படின்னா அந்த பின்னாடி ஹோல், அதாவது மோஷன் போடுறது வந்து ஹோல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் 2 நாளாக மோஷன் போகலை அப்படின்னா இந்த கிளிசரின் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியாச்சுன்னா மோஷன் வந்து க்ளீனாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கால் கை எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சேவலான் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த நாய் கடிச்சுன்னா நம்ம டைரெக்டாக கைப்படாமல் இந்த க்ளவுஸ் போட்டாச்சுன்னா நமக்கும் ஹியூமனுக்கும் இந்த நாய்க்கடின்னு சொல்கிறது ரேபிஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ஜூனோட்டிக் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம க்ளவுஸ் போட்டு இதுக்கூட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இந்த ஃபஸ்ட் எய்டு கிட்டோட ரேட்டு வந்து 150 ருபீஸ் தான். இதில் இருக்கிற பொருட்களை வந்து இயர்லி ஒன்ஸ், அதாவது வருஷம் இது மாற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும், டேட் ஆஃப் எக்ஸ்பைர்டு. இந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சுன்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வருஷம் இந்த கிட்டை நீங்கள் ரீயூஸ், அதாவது இதை வந்து பழசை வந்து போட்டுட்டு புதுசாக வந்து 150 ரூபாவுக்கு நீங்கள் வாங்கியாச்சுன்னா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இது வந்து வச்சுருக்க வேண்டியது எப்போவுமே திறந்த இடத்துல, அதாவது ஒன்று வந்து கபோர்டில் வச்சுக்கலாம், பட் கீ இருக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா அது எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து கீ இல்லாமல் அலமாரை, அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுச்சுன்னா, ஏன்னா இது உள்ளே எல்லாம் வந்து மூடி இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற வந்து ஸ்டெரலாக இருக்கும், வெளிப்பகுதி மட்டும்தான் நான் ஸ்டெரல் ஏரியா. ஸோ அதனால் இது வந்து வருஷம் வந்து ரீயூஸ் பண்ணுறது, அதாவது இதை மாற்றிட்டு புதுசு வாங்குறது மிகவும் நல்லது. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 21 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும்
குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72.6%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.7%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.5 டிகிரி செல்சியஸாகவும் மழை பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 492.8 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 1005.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.4ஆகவும் இருந்தது. தொடரும் வேளாண் வானிலையில் ராமநாதபுரம் மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெல்லில் குலை நோயினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு ட்ரைசைக்ளோசோல் 200 கிராம் தெளிக்கவும். நெற்பயிரில் இலை சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லி அல்லது நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். பருத்தியில் வெள்ளை ஈக்கள் மற்றும் தத்துப்பூச்சிகள் தாக்கத்தை கட்டுப்படுத்த இமிடாகுளோபிரிட் 17.8%, WG 5% தெளிக்கவும். கன்னியாகுமரி மாவட்ட உழவர்களுக்கான வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதனால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சிகள் அளிப்பதில் வேளாண்மை அறிவியல் நிலையம் முக்கிய பங்கு அளிக்கின்றது. அந்த வகையில் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக்ட் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து அந்நிலையத்தின் தலைவர் முனைவர் பி. பச்சைமால் அவர்கள் தரும் விளக்கம். எங்களுடைய முன்னேற்ற மற்றும் தொடர்பு மைய அறக்கட்டளையானது 1983ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மதுரை மாவட்டமாக இருந்து இப்போ தேனி மாவட்டத்தில் செயலாற்றி கொண்டு வருகிறது. எங்களுடைய திட்டம் ஏறக்குறைய 48 திட்டங்களை கடந்த 32 ஆண்டுகளே நிறைவேற்றியுள்ளோம். அதை எங்களுடைய பணி என்பது கிராம வளர்ச்சி மற்றும் விவசாய வளர்ச்சி தான். விவசாய ஆராய்ச்சிக்காக கிருஷி விக்யான் கேந்திரா என்ற வேளாண் அறிவியல் மையத்தை 1994ஆம் ஆண்டு ஆரம்பித்தோம். தற்பொழுது ஏறக்குறைய 13 திட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய வேளாண் அறிவியல் மையமானது இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகத்தின் நிதியுதவியோடு நடைபெற்று வருகிறது.
1994 ஆண்டு முதல் ஏறக்குறைய தேனி மாவட்டம் முழுவதும் நாங்கள் பணிகளை செயலாற்றி கொண்டு வருகிறோம். வேளாண் அறிவியல் மையமானது மக்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை தான், அதாவது தொழில்நுட்பங்கள் என்பது அதிகமான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. எங்களுடைய வேளாண் அறிவியல் ஒவ்வொரு வருடம் ஏறக்குறை 2000 விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாக கொடுத்து கொண்டே வருகிறோம். வேளாண் அறிவியல் மையமானது முக்கியமாக விவசாய பெருங்குடி மக்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தும் விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். விவசாய மக்களுக்கு சந்தைப்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முக்கியமாக தேனி மாவட்டத்தில் இருக்க ஆதிவாசிகள், அதாவது பள்ளியர் என்ற கூடிய ஆதிவாசிகளுக்கு அவர்களுடைய பொருட்கள் மூலிகைகளும் மூலிகை கிழங்குகளும் சந்தைப்படுத்த முடியாதது எங்களுடைய நிறுவனம் தான் அவர்களுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்தார்கள். அதுக்கடுத்தபடியாக விவசாய பெருமக்களுக்கு தற்பொழுது தேனி மாவட்டத்திலே வேளாண் அறிமுகத்தின் மூலமாக வாழையையும் மற்றும் திராட்சையும் சந்தைப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு வருகிறோம். அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம். புதிய புதிய தொழில்நுட்பங்களை, அதாவது தேனி மாவட்டமான ஒரு தோட்டக்கலை மாவட்டம், தோட்டக்கலை பயிர்கள் அதிகமான விளையக்கூடிய இந்த மாவட்டத்திலே நாங்கள் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி, வாழை என்றால் தேனி மாவட்டம்தான், அதாவது திராட்சை என்றால் தேனி மாவட்டம்தான். திராட்சையிலே முக்கியமாக தாம்சன் என்றக்கூடிய ஒரு சீட்லெஸ் திராட்சையை ஏற்கனவே மக்கள் பயன்படுத்த அதில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து இப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய விஷயம் செய்தோம். அதை கொட்டை முந்திரி சாகுபடியிலே புதிய நுட்பங்களை பயன்படுத்தி கொட்டை முந்திரியில் வரக்கூடிய பழங்களை தற்பொழுது மக்கள் விவசாயிகள் தூக்கி எறிந்து வருகிறார்கள். அந்த முந்திரி கொட்டையை தான் பயன்படுத்துகிறார். அந்த பழங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக வேல்யூ ஆடட் ப்ராடக்டை நாங்கள் இப்போ அதை தயாரித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனையில் நிபுணர்கள் எங்களுடைய திட்ட ஒருங்காலும் சேர்ந்து இப்பொழுது திராட்சை கொட்டை முந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த திராட்சையிலே புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தயாரித்து கொண்டே வருகிறார்கள். மிகவும் ஜாம் தயாரிப்பது, அது மூலம் ஜூஸ் தயாரிப்பது, அது போன்ற பல விஷயங்களை செய்து கொண்டே வருகிறார்கள். எங்களுக்கு இதுக்கான தொழில்நுட்பங்களை கேரளாவில் இருக்கிற மற்ற தொழில்நுட்பங்கள் மற்றவருடைய எங்களுடைய வேளாண் அறிமுகத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த தொழில்நுட்பங்கள் தற்பொழுது நாங்கள் ஒரு புதிய முயற்சி எடுத்து வருகிறோம். எங்கள் மாவட்டத்தில் அதிகமான தென்னை இருக்கின்றன. தென்னை மரம் ஏறுவதற்கு அதிகமாக ஒரு சிலர் தான் இருக்கிறார், அவர்கள் அதிகமாக பணம் வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே 30 ரூபா 40 ஒரு மரத்தை ஏறுவதற்கு என்றால் 30 ரூபா 40 ரூபா கேட்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு தென்னை மரம் ஏறக்கூடிய ஒரு கருவியை தென்னை வளர்ச்சி வாரியமாக அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஏறக்குறைய 200 விவசாயிகள், விவசாய கூலிகள் மற்றும் விவசாய பெண்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்துள்ளோம். அவர்களுக்கு பயிற்சி அளித்தது அவர்களுக்கு இலவசம் 3500 ரூபாய் பெருமானமுள்ள அந்த கருவியை இலவசமாக கொடுத்துள்ளோம். அவர்கள் அனைவருக்குமே 1 வருடத்துக்கான இன்சூரன்ஸையும் நாங்கள் இலவசமாக செய்து கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அது மூலம் எங்களுடைய பயிற்சி பெற்ற பெண்கள் ஒரு சுய உதவி குழு ஆரம்பித்து தங்கள் வாழ்வில் இப்போ அதிகமான பலனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏறக்குறைய மாதத்திற்கு 6000 ரூபாய் வரை வருமானம் வருகிறது. அதுக்கடுத்தபடியாக கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாய கூலி நண்பர்கள் தற்பொழுது லட்சத்தீவிற்கு சென்று அங்கு மரம் வெட்டுவதற்கு செல்ல இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு ஏறக்குறைய ஒவ்வொருத்தருக்கும் 20,000 சம்பளம் என்று சொல்லியிருக்கார்கள். அது கிடைத்தால் அவர் வாழ்க்கையிலே நிறைய பேர் இது போன்ற பயிற்சிகள் பெற்று முன்னேறி வருகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நாங்கள் காய்கறி சாகுபடிக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம். தற்போது காய்கறி சாகுபடி மூலமாக தற்பொழுது இங்கே சீனி அவரைக்காய், கத்தரிக்காய், தக்காளி மற்றும் புடலங்காயிலே தற்பொழுது நாங்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொடுத்துள்ளோம். எந்தவித பந்தல் அமைத்து அதாவது குறைந்த செலவிலான பந்தலை எப்படி அமைப்பது, அது மூலமாக எப்படி அவர்கள் மகசூலை எடுப்பது, அதுக்கடுத்தபடிய பசுமை குடில் எப்படி அமைத்து அது மூலமாக எப்படி வருமானத்தை பெருக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக விவசாயிகள் வாழ்விலே முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கிறது. அதுக்கடுத்தபடியாக எங்களுடைய ஆதிவாசி திட்டத்தின் மூலமாக தற்பொழுது அவர்கள் வெளிநாட்டுக்கே தங்களுடைய பொருட்களை அனுப்பக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நமது நரிக்குறவர் என்ற ஒரு இன மக்களுக்கு நாங்கள் புதியதாக பயிற்சி கொடுத்தோம். இந்த பொருள்களை அவர்களே சென்று தற்பொழுது சிங்கப்பூர், மலேசியாவில் சென்று அவர்கள் விற்று வருகிறார்கள்.
தேனியில் இருக்கிற ரத்தன் நகரில் இருக்கக்கூடிய ஒரு நரிக்குறவர் சுய உதவி குழுவானது இப்போ வெளிநாட்டுக்கே சென்று தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தி வருகின்றனர். அதன் மூலமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிக அதிகமாக முன்னேறி கொண்டு வருகிறார் என்றும் பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். எங்களுடைய வேளாண் அறிவியல் மையமானது அடுத்தபடியாக பெண்களுக்கு அதிகமான பயிற்சி கொடுத்து வருகிறார். விவசாய பெண்களுக்கு அதிகமாக கூலி விவசாயம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டே வருகிறோம். முக்கியமாக காளான் வளர்ப்பு, அதுக்கடுத்தபடியாக அதாவது முருங்கை பவுடர் தயாரிக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த காளான் வளர்ப்பின் மூலமாக தற்பொழுது ஒரு சுயக்குழுவை ஆரம்பித்து மூர்த்தி நாய்க்கும்பட்டி என்ற கிராமத்திலே அவர்கள் செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். அதன் மூலமாகவும் சிறிய சிறிய வளர்ச்சி பணிகளை அவர்கள் நடத்தி கொண்டே வருகிறார்கள். எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்திலே தற்பொழுது புதிதாக ஒரு சாம்பு தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டை ஆரம்பிக்க எண்ணியுள்ளோம். அந்த சாம்பு தயாரிக்கிற யூனிட்டின் மூலமாக ஏறக்குறைய ஒரு 50 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க எண்ணியுள்ளோம். தற்பொழுது ஒரு 5 பேருடன் ஆரம்பித்துள்ள ஒரு இதானது வேளாண் அறிவியல் மையம் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் சேர்ந்து இணைந்து அந்த சாம்பு யூனிட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக பெண்களுக்குத்தான் அதில் முழுக்க ஒரு ஹெர்பல் யூனிட்டாக அது நடந்துவிட்டு வருகிறது. ஏன்னால் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் மூலமாக ஹெர்பல் சாம்பு தயாரிப்பது, அதுக்கடுத்ததாக சோப்பு தயாரிப்பது போன்ற பயிற்சிகளை பெண்களுக்கு கொடுத்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலை முன்னேற்றம் அடைவதற்காக ஏறக்குறைய ஒரு 5 பயிற்சிகளை பெண்களுக்கு மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து வருகிறோம். அதாவது சாக்கு பீஸ் தயாரிப்பது, ஊதுவத்தி தயாரிப்பது, மெழுகுவத்தி தயாரிப்பது, கம்ப்யூட்டர் சாம்பிரதாயம் தயாரிப்பது, ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் தயாரிப்பு என்ற பல பயிற்சிகளை எங்களுடைய மனையியல் வல்லுநரும் எங்களுடைய மற்ற தொழில்நுட்ப வல்லுநரும் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலே முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கு முக்கியமாக எங்களுடைய சென்டைட் வேளாண் அறிவியல் மையமும் சென்டைட் தொண்டுநரும் செயலாற்றி வருகின்றன. இது போன்ற பல பயிற்சிகளை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விவசாய பெண்களுக்கும் விவசாய கூலி நண்பர்களுக்கும் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். அது மூலம் எங்களுடைய தொழில்நுட்பங்களை அவர் நேரடியாக எங்களுடன் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் சென்டைட் வேளாண் அறிவியல் மையத்தை அணுகி உங்களுக்கான தேவையான பயிற்சிகள் மற்றும் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 26/1/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நேரடி நெல் விதைப்பு கருவி மூலம் பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா டி வெள்ளாளப்பட்டி வேளாண்மையாளர் எம் அருணாச்சலம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாரத பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் குறித்து சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலக பொது மேலாளர் ஆர் மணிமாறன் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பண்ணை ஆராய்ச்சி மற்றும் முன்னிலை செயல் விளக்க திடல்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் பி மாரிமுத்து அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.